ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்க நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்ல செட் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசி ஸ்கிப் பண்ணாம பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கிறேன் டேரெக்டாக. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளே பண்ணுவேன். நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் அனுப்பிட்டுருக்கேன், நீங்கள் அதிலேயே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் டெலிகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. அதில் 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன்கிற ஆப்பில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட் மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ப்ரீசெட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு எதாவது மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். அந்த இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கட் வந்து நீங்கள் ஷேக்கட் ப்ரீஸ்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க போதும். ரொம்ப ஈஸி தான். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக எஃபெக்ட் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேக்கட் ப்ரீஸில் இருந்திருப்பேன். அதுலேருந்து டேரெக்டாக நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கட் வந்து டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் லைன் வந்து மார்க் பண்ணிப்பேன். இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்கோ அத்தனை இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இமேஜ் ஆட் பண்ணுறது எப்படின்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு தேவையான எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், அதை ஆட் பண்ணிக்கங்க. அதை ஆட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போங்க. இதில் 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாம் காப்பி ஆகும், அதாவது டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆகும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. அதாவது பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் அப் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கல எல்லா டெக்ஸ்ட்லையும் பார்த்துருங்க. இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஷேக்கட் ப்ரீஸ்லேருந்து காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன் டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்டை. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்டை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் இருக்கும், டபுள் ரெட் லைன். அந்த ரெட் லைனில் வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. இந்த ஒயிட் பாயிண்டர் எப்படி மூவ் பண்ணுறதுனா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் அடுத்த ரெட் லைனுக்கு வந்து அந்த ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் இருக்கும், அங்கே மூவ் பண்ணி வச்சுருங்க. ரெட் பாயிண்ட் இருக்கும், அங்கே வந்து மூவ் பண்ணி அந்த ஒயிட் பாயிண்டர் வந்து வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். உங்களுக்கு அப்போவுமே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இமேஜ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு இந்த 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காம ஆட் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் ஆட் பண்ணிடுங்க மறக்காமல்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து சில இமேஜஸ் மட்டும் எக்ஸாம்பிளுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரையும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த 3 லேயர் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. எகைன் அந்த ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணி பேஸ்ட் 3 லேயர் கொடுத்தீங்கன்னா அந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. இந்த 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜோட குவாலிட்டி செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்ட தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா ஷேக்கப்பட்டு இருக்கும். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பான ஷேக்கப்பட்டு இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எந்தெந்த இமேஜில் எந்தெந்த ஷேக்கப்பட்டு ஆட் பண்ணிப்போ அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஷேக்கட் பீஸிலேருந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொத்தம் இதில் 2 டைப்பான ஷேக்கப்பட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். நான் வந்து ஷேக்கட் பீஸ்லேருந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் 2 இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு மட்டும் இப்போ ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். 5வது இமேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரையில் நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட் 4 இமேஜுக்கு மட்டும் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஷேக்கட் பீஸில் போயிட்டு செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு 5வது இமேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரலும் கடைசி இமேஜ் வரலும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டைப்பான எஃபெக்ட்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். எல்லா ஷேக்கப்டும் நான் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லா ஷேக்கப்பட்டு பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு மட்டும் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட்டும் 5வது இமேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரலும் நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பார்ட்டிகல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி அந்த பார்ட்டிகளை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு தேவையான பார்ட்டிகல் வந்து ஓகே, அதை வந்து ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க. ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே பிளெண்டிங் அண்ட் ஆப்போசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்க்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஆப்போசிட்டில் வந்து போனீங்கன்னா அதில் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து போய்க்கோங்க. அதில் லைட்டில் போனீங்கன்னா ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அந்த பிளாக் போய் அந்த பார்ட்டிகல் நம்மளுக்கு கிடச்சிரும். அதாவது நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிளாக் போய் அந்த பார்ட்டிகல் நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் அந்த பார்ட்டிகல் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த பிளாக் ஸ்க்ரீனை ஸ்பீக்கர் ஐக்கானுக்கும் அதில் போய் வால்யூம் ஃபுல்லாக மியூட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் சின்னது ஒரு ஏரியாவுக்கும் அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.